நாயகன் திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். நாயகன் படத்தில் கமல் மகளாக நடித்த நடிகை நினைவிருக்கா? ஆளே மாறிட்டாங்களே. நாயகன் படத்தில் கமலின் மகளாக நடித்த நடிகை கார்த்திகாவின் நினைவிருக்கா? அவர் இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். 1987ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் இந்த நாயகன் திரைப்படமாகும். மேலும் இந்த படமானது மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்ற படம் என்றும் நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த படத்தை மேற்காட்டுவதும் ஒன்று. அந்த அளவிற்கு இந்த படத்தில் வரும் திரைக்கதை, வசனம் என பாடல் என அனைத்துமே மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பெற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாயகன் படத்தில் கமலின் மகளாக நடித்த நடிகை தான் கார்த்திகா ஆவார். மேலும் இவர் அழுத்தமான கதாபாத்திரத்தின் மூலம் மக்கள் மத்தியில் இடம் பிடித்தார் என்பதும் சொல்லப்படுகிறது. மேலும் இவர் பிரபல இயக்குனர் ஆஷில் இயக்கத்தில் பூவிழி வாசலிலே படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்தில் முதலாக அறிமுகமானவராகும். மேலும் இந்த படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கிய நாயகன் படத்தில் கமலின் மகளாக அசாத்திய நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் இவர் நாயகன் படத்திற்கு பிறகு தமிழில் எந்த படங்களிலும் இவர் நடிக்கவில்லை என்றாலும் மலையாள படங்களில் நடித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1988இல் சுனில்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கார்த்திகா. 1991ஆம் ஆண்டுக்குள் பிறகு எந்த படத்திலும் இவர் நடிக்கவில்லையாம். மேலும் தனது ரீசன்ட் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் கார்த்திகா. இந்த புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகியும் வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.